இந்த ஆட்சியாளர்களுக்கு நிஜமாவே மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நம்ம நாட்டு மக்கள் நல்லா வரணும்னு நினச்சா இந்த மாதிரி இந்த இருமொழி 2 மொழி 3 மொழின்னு பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அதில் நிறைய மொழி படிங்கடான்னு சொல்லணும். இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எதுக்கு? இந்த வரலாறு அவன் ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸோட முடிச்சிடணும். இந்த வரலாறு வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் கூட வரலாறு படிக்கணும். இதே ராமாயணம் என்னென்னா இதே அந்த முஸ்லீம் டைனாஸ்டி இது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இது ரூலு இது எவனா ஒருத்தர் நம்ம நாட்டில் நம்ம ராஜா என்ன பண்ணான்னு எதையும் சொல்ல மாட்டோம். அதுவும் நம்மளுக்கு தேவை. நம்ம நாட்டில் நம்ம ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, என்னென்ன கட்டுனாங்க, என்னென்ன நல்லது பண்ணாங்க, இது மக்கள் தேவை. ஆனால் இதே 12 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட். அதே மாதிரி இப்போ வந்துட்டு தமிழ், இப்போ வந்து 1 2 3 தமிழ் முடிச்சுட்டா, இல்லாட்டி 4 5 6 தமிழ் முடிச்சிட்டா அதுக்கு அடுத்த பாஷை கற்றுக் கொடுக்கலாம்ல. இப்போ வந்துட்டு 12 வருஷமாக தமிழ் படிப்பாங்க. அப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுக்கலாம், ஒரு ஸ்போக்கன் கன்னடம் கொடுக்கலாம், ஒரு ஸ்போக்கன் மலையாளம் கொடுக்கலாம். அப்போ எவ்வளோ பாஷை அந்த 12 வருஷத்தில் அந்த சின்ன வயசுல தான் மொழி படிக்கிறதுக்கு அந்த இது இன்ட்ரெஸ்ட் மைண்டும் அலர்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து ஒவ்வொரு பாஷை ஆக்கி 3 மாதத்துலேயே கற்றுக்கலாம், படிச்சிடலாம். 1 வருஷம் கொடுக்கலாம். அப்போ 1ஆம் கிளாஸ் ஒரு பாஷை கற்றுக்கிட்டா, 2ஆம் கிளாஸ் ஒரு பாஷை கற்றுக்கிட்டா, அப்போ அந்த குழந்தைங்க எவ்வளோ ஒரு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நம்ம பார்த்தா நம்ம ஸ்கூலில் வந்துட்டு அந்த பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க, அதே பெரிய ஸ்கூலில் பெரிய பெரிய பணம் டொனேஷன் கொடுத்துட்டு அந்த அங்கேருந்து வந்த பிள்ளைங்களுக்கு தாத்தூனா உருப்படியாக பேச தெரியுது. அப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியாளர்கள் யாருக்கு இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொள்ளாடிக்கிறது அவனுக்கு. ஏன்னா அவன் மறுபடியும் உனக்கு மாமூல் கொடுப்பான். இப்போ நான் தான் மாமூல் கொடுக்க மாட்டேன், எனக்கு பர்மிஷனே கிடைக்காது அவனுக்கு. நீங்களே பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு நம்ம நிஜமாகவே மனசார மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினச்சாலும் இந்த நாட்டோட இன்றைக்கி இருக்க அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சு சனியை முடிச்சவனுங்க, இவனுங்களுக்கெல்லாம் நான் என்ன கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் தெரியுமா, இவங்கெல்லாம் வந்து சாவணும். சாவனம்னா எல்லாரும் சாவணும், நீயும் சாவ நானும் சாவேன். ஆனால் இவங்கெல்லாம் இவங்க குடும்பத்தோட மொத்த குடும்பமே அழிஞ்சு போகணும். தட் இஸ் இவங்களுக்குலாம் ஒரு கொடூர நோவு வரும். அப்போ தான் இவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் இவங்களுக்கு தெரியும்.